சாம்பார் சாதம் ரொம்பவே சுலபமான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 2 கப் அரிசிக்கு 3/4 கப்பு துவரம் பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி சுவைக்கு ஏற்ப உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு எடுத்தா அருமையான முறையில் வாயில வச்சதுமே கரையிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.